வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம் நற்பவி. ஆறுமுகம் மருளிலும் அணுதினும் ஏறுமுகம். நான் மரிமால் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். நானும் நல்லாவே இருக்கிறேங்க. என்ன ஒன்று, நம்ம பழனிமலைக்கு சென்று அங்கங்கே கொஞ்சம் தண்ணியெல்லாம் மாற்றி குடிச்சதுனால தொண்டை மட்டும் கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்குது. அதனால் குரல் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க, நாம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனிமலையில் வேல்மாறல் பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. பாகம் 1, 2 அப்படின்னு 2 பதிவுகள் கொடுத்திருந்தாலும் இன்னும் அதில் சொல்லப்படாத பல அற்புதங்கள், முருகன் நிகழ்த்திய அற்புதம், கனகம்பட்டி ஐயா நிகழ்த்திய அற்புதம், அதை விட ரொம்ப முக்கியமாக பயனுள்ள தகவல் எல்லாம் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்குங்க. அது பழனிமலைக்கு நீங்கள் திடீர்னு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலுமே கூட நீங்கள் பால் குடம் எடுத்து ஐயனிடம் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்புமே இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். நாம் சாய் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜை 11வது முறையை பழனியில் செய்தோம். இப்போ தான் ஆரம்பிச்சாமா இருக்குது, அதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்குது. ஏன்னா பழனியில் வேல்மாறல் பூஜை செய்யணும்னு ஆரம்பித்தா முதல் நாள் ஏகப்பட்ட தடங்கல்கள், தடைகள், இன்னும் ஏகப்பட்டது வந்தாலும் கூட அது எல்லாம் தாண்டி முருகன் அருளால் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. அதே சமயம் நம்ம பழனியில் வேல்மாறல் பூஜை வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே பழனிக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை போயிருந்தேன். திருச்செந்தூரும் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அப்போ போய் நம்ம கோவிலெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது கோவிலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைன்னு எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஏன் நம்ம அன்னைக்கு பூஜை செய்து இருந்தாலே அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம், சரியான கூட்டம். அப்படி அலமோதக்கூடிய இடத்துல நம்ம எப்படி நம்ம அமர்ந்து வேல்மாறல் பூஜை செய்ய முடியும் பழனி மலைக்கு மேலெல்லாம்? அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லையே முருகா அப்படின்னு சொல்லி கீழே இறங்குறதுக்குள்ளேயே நம்ம கூட வந்திருந்த நாகமணி அப்பா அங்கே இருக்கிற இடங்கள்லாம் விசாரித்து இங்கே ஒரு மயில் மடம் மாதிரி இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அமர்ந்து பாராயணம் செய்யலாம், இங்கேயே செய்யலாமா அப்படின்னு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு சொன்னது நாகமணி அப்பா தான். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மயில் மடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருடைய கைங்கரியத்தின் மூலமாகவும் ஒவ்வொருத்தருமே உங்களால் முடிஞ்சது அப்படின்னு பணம் கொடுத்துட்டீங்க. அங்கேயுமே ஒரு சிலர்லாம் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாம் சேர்த்து தான் அழகாக நம்மளால் செய்ய முடிஞ்சது. அதே சமயம் இந்த பூஜையில் நிறைய பேருடைய பங்களிப்பு இருந்தது. நம்ம சுதா கந்தசாமி ஐயாவை சொல்லலாம். ஏன்னா அவங்க நம்ம இங்கேருந்து வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வண்டியில் எல்லாரும் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து நல்ல முறையில் கொண்டு போய் விடுறதுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம பொன்னி சகோதரி அங்கேயே இருந்து நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இன்னும் பல சகோதரிகள் எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் பழனியில் வேல்மாறல் பூஜையானது ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவேன். அதனால இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் சொல்லிக்கிறேன். நன்றி சொல்லணும், நன்றி சொன்னாதான் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சமானது நம்மளிடம் கொண்டு சேர்க்குங்க. சரி, இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். எப்படி நீங்கள் திடீர்னு போய் பால் குடம் எடுத்தீங்க? என்ன நடந்தது? ஏற்கனவே நீங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்தீங்களா அப்படிலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறேன், கேளுங்க. அப்போ தான் புரிஞ்சுது ஒவ்வொரு விஷயமும் நாம் ஏதோ நினைக்கிறோம், செய்கிறோம் நினைச்சோம். இல்லை, முருகன் திட்டமிட்டிருக்காருங்க. இந்த பூஜை எப்படி வரணும், என்ன நடக்கணும், என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணணும்ன்ற உள்பட எல்லா விஷயமே முருகன் திட்டமிட்டாரு அப்படின்றது என்னால் அப்போ தான் உணர முடிஞ்சுது. சனிக்கிழமை காலையில் நாங்கள் கிளம்பியாச்சு இல்லையா? கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போகும்போதே ஒரு முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரு அற்புதமான பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அழகாக போயிட்டோங்க. போய்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னா நம்ம பொன்னி சகோதரி தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க, நான் கனகம்பட்டி சீக்கிரமாக வந்துட்டேன் சகோதரி, நான் அங்கேருந்து அவங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கிட்ட நெருங்கிட்டோம், வந்துகிட்டே இருக்குமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இடுமலை ஐயாவை முதல்ல தரிசனம் செய்திருவோம். அதுக்கப்புறம் நம்ம திருவாவினங்குடி பார்க்கணும், கிரிவலம் வரணும், பழனிமலைக்கு போகணும், இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோங்க. அப்புறம் அவங்க சகோதரி திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் பால் குடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா விளையாடுறியா? பால் குடம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், திடீர்னு தான் இந்த மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையாக தான் சொல்கிறேன் சிஸ்டர், பழனி ஞான தண்டாயுதபாணிக்கு நீங்கள் பால் குடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா? மனசு முழுக்க ஒரே பரவசம், சந்தோஷம். ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பால் குடம்ன்றது நிறைய பேர் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து போவாங்க. அவங்க போய் எந்த நேரத்தில் நம்ம ரீச் ஆவாங்களோ, சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிச்சு அவங்க எந்த நேரத்தில் வருவாங்களோ, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாம் போயிருக்கிறது எதுக்கு? வேல்மாறல் பூஜைக்கு. அப்போ இந்த நேரத்தில் நம்ம இங்கேருந்து தான் மக்களை வரவேற்கணும், பூஜைக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்கணும். இதுக்கு சாத்தியமே இல்லையே சகோதரி அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை சிஸ்டர், நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு பால் குடம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 7-8 மணிக்கெலாம் நம்ம கீழே இறங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை வேலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஒரு பக்கம் ஆசை. ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா இது வரைக்கும் நான் பால் குடம்னு ஒன்று எடுத்ததே கிடையாதுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் பால் குடம்னு இது வரையும் எந்த சாமிக்குமே நான் வந்து எடுத்தது கிடையாது. நான் இப்போ வைகாசி விசாகத்தை பற்றி கூட சொன்னேன். அன்றைக்கி பால் குடம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம், எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கூட என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். உண்டான வாய்ப்பு அமையணும்ல, எடுக்கணும்னு நினைச்சாலும் அதுக்குண்டான வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எடுக்க முடியும் இல்லையா. நான் இது வரைக்கும் பால் குடம் எடுத்ததே இல்லைன்றதுனால மனசு முழுக்க ஒரே சந்தோஷம். அப்போ முருகனை கேட்குறேன், முருகா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், பழனி மலையில முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுக்கிறதா, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்குற. ஆனா கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும் போல இருக்கே, இப்படி ஆசை காமிச்சு மோசம் பண்றிய முருகா, நான் எப்படி என்ன டைமிங்லேயே வச்சு நான் எடுக்க முடியும், இங்க பூஜைக்கு உண்டான நேரம் வந்து லேட் ஆயிடுச்சுன்னா என் கணவருக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாது அப்படின்றதால உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்குங்க. இதெல்லாம் நான் வண்டியில் வரும்போது நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு. அப்போ மனசுக்குள்ள தீர்க்கமா நினைக்கிறேன், முருகா நீ என்ன பால் கூட நான் எடுத்தே ஆகணும் நீ நினைக்கிற, நான் எடுக்கணுன்றது உன்னுடைய விருப்பமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீயே வழி கொடு, நீயே ஏதாவது ஒரு வகையில வந்து நீ எடு அப்படின்ற மாதிரி எதான ஒன்று பண்ணு, இல்லைன்னா என்னால் எடுக்க முடியாது, நானே முயற்சி எடுத்து செய்யறேன்னா என்னால் முடியாது, நீயே எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு, என்னால் எடுக்க முடியுமா முடியாதான்னு பல கேள்விகள் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. வண்டி போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு கட்டோடு எனக்கு தெரியுது, வண்டி போகும்போதே எனக்கு தெரியுது. அதையே நான் உத்து பார்த்துட்டே வரேன். கிட்ட ஒரு நிமிஷத்துல தான் அப்படி சுதாரிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 குடம் தண்ணீர் குடங்கள், மேலே 5 குடம், கீழே ஒரு 5 குடம், சம்திங் ஏதோ படம் வந்து அது என்னவோ ஒன்று முருகன் சொல்கிறாருன்றதை மட்டும் மனசில் உணர்ந்த உடனே டக்குன்னு ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று எடுத்துட்டேன், வீடியோ கிளிப் மாதிரி எடுத்துட்டேன். அதை எடுத்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் என்னென்னா, நீ பால் குடம் எடு, அது குடம் தானே, அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியுதா, நீ பால் குடம் எடு, இது என்னுடைய உத்தரவு அப்படின்ற மாதிரி ஒரு பிரபஞ்சத்தின் மூலமா எனக்கு முருகன் உணர்த்துறாரு. மனசுக்குள்ள வந்து ஆசை வந்துருச்சு. சரி முருகனே ஏதோ ஒன்று வகையில சொல்றாரு, நிச்சயமா நம்ம பால் குடம் எடுத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நான் மட்டுமே வச்சுக்கிட்டேன். இதை வந்து வெளியே அதிகமாக யார்கிட்டையும் நான் என்னால் சொல்லலை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. கரெக்டாக ஒரு 4 மணிக்கெலாம் நம்ம பழனிமலை ரீச் ஆன உடனே நம்ம இடுமன் ஐயா கோயிலுக்கு போகிறேன். மலை ஏறிப்போ ஐயனை பார்க்கணுன்றதுலாம் எனக்கு எண்ணம் இல்லை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால் வலி பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா நம்ம பழனிமலையை இப்போ ஒரு முறை ஏறணும், காலையில் ஒரு முறை பால் குடம் எடுத்து ஏறணும், நம்மளால முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை யார் விட்டா ஏறியே ஆகணுன்ற மாதிரி அழகாக நம்ம இடுமன் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். அங்கே சொன்ன பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா செய்யுங்க. என்ன பரிகாரம் அதுன்றதெல்லாம் வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். முதல் பாகத்தில் வந்திருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இடுமன் ஐயாவை பார்த்துட்டு வேக வேகமாக வெளியே வந்த உடனே திருவாவணன் கூடி போய் வேலவனை வச்சு அழகாக சிறப்பான தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே மணி கரெக்டாக 6:15 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம 7 மணிக்கெலாம் மலை ஏறினா மட்டும்தான் தங்கரதமானதை பார்க்க முடியும். உள்ள என்ட்ரி ஆகும்போது ஃபோன் எல்லாம் மொத்தத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஒரே ஒரு ஃபோன் கூட அலோட் கிடையாது. கூட்டம் அப்படி நிற்குது. நான் மலை ஏற என்னால் ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் அந்த மலை ஏறிட்டு வர, அதுவும் 600 படிக்கட்டு. அதுக்கப்புறம் உடனே இந்த மலை ஏறணும் போது என்னால் உடம்பு முடியல, மூச்சு பயங்கரமாக வாங்குது. தண்ணி அதான் போகிற வழியெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அங்கங்கே அமர்ந்து ஒரு வழியாக வந்து போயிட்டே இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட டைம் கேட்குறேன், 7:15 ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. அப்போ பொன்னி சகோதரி சொல்கிறாங்க, சிஸ்டர் 7 மணின்னா தங்கறதும் பாதி ரவுண்டு வந்துட்டுருக்கோம், நம்ம பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னாங்க. அது வரையும் ஸ்லோவாக தான் போனேன். ஐயனே இதுக்கப்புறம்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, தங்கறதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என் கூட வந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் ஓடுன்னு அவ்வளோ வேகம் எப்படி தான் வந்ததுன்னே தெரிலங்க. வேகமாக போயாச்சு. போய் அந்த மலை ஏறி போய் நின்றுட்டு தேடுறேன், தங்கரதமே இல்லை. எல்லாரும் வந்து போயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது முருகா, நான் தங்கரதத்தில் உன்னை பார்த்தே ஆகணும். ஏன்னா முருகனுக்கு தங்கரதம்னு ஒன்று உருவாகப்பட்ட கோயிலே பழனிமலை இல்லையா. அந்த தங்கரதத்தை இது வரைக்கும் என்னென்னமோ வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வருமா. அதனால ஓடுன்னு கோவிலையே சுற்றி வரோம், இந்த பக்கம் ஓடுறோம் இந்த பக்கம் ஓடுறோம். எனக்கு வந்து தெரியல, முருகா என்னை ஏமாத்தாத முருகா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. அப்போ சகோதரி சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து இந்த கண்ணாடிப்பட்டிக்குள்ளே நிறுத்திடுவாங்க, அங்கே போயிடுவோம் வாங்க அப்படின்னாங்க. சரின்னு அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் என்னால் சாமி வரலை, இன்னும் அந்த எட்ஜிலே இருக்குது போல், அந்த முனையிலே இருக்குது. சரி அப்போ எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி வந்துடும் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே போய் நின்றுட்டு இருக்கோம். அப்படியே தங்க ரதத்தில் ஐயன் வராரு. அந்த கார்னர் இப்படி திரும்பி வந்து நிற்கிறாருங்க. கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போன உடனே நிசப்தமாக ஆயிடுச்சா. இந்த நிசப்தமாக ஆன உடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நான் வந்து கோஷம் கொடுத்த உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா, அவ்வளோ பேர் நிசப்தமாக இருக்கும்போது என்னுடைய குரல் மட்டும் முதல் குரலாக வந்ததுன்னா அப்போ ஐயன் கண்டிப்பாக திரும்பி பார்த்துருப்பார்ல, யாருடா அது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. 4 முறை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி முடிக்கும். கரண்ட் வரவும் சரியாக இருந்தது.
ஐயனை பார்த்த அடுத்த கணமே மழைச்சாரல் போல எங்கள் மேலே வந்து மழை பெஞ்சுதுங்க. ஐயனை அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மையே அவ்வளோ நேரம் மழை கிடையாது. ஐயனை பார்த்த அந்த நிமிஷமே எங்கள் மேலே வந்து அந்த புன்தூறல் போல் எங்கள் மேலே விழுந்தது. ரொம்ப சந்தோஷம். ஐயனை கண்குளிர பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு 10 ரூபா டோக்கன் எடுத்துக்கிட்டு லைனில் போய் நின்னோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரிசையிலே நிற்கிறோம். அந்த குடோனில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்கக்கூடிய நேரம் சாமியை வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு மேலே. அப்போ புஷ்பாலங்காரத்தில் இருந்தார். ராஜ அலங்காரம்லாம் முடிச்சிட்டார். நிறைய பேர் எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் ராஜ அலங்காரத்தை பார்த்தாங்க. ஆனால் தங்கத்தேர் பார்க்கல. ஆனால் நாங்கள் தங்கத்தேர்கிட்டே இருந்ததுனால அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த அலங்காரம் வந்து புஷ்ப அலங்காரத்தில் வெறும் மல்லிப்பூ மட்டும்தாங்க. அழகாக சூடி இருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தார். ஐயனே, நாளைக்கு காலையில் பால் குடம் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நேரத்தோடு வந்து எடுத்துகிட்டு சீக்கிரமாக நான் கீழே பழனிமலை விட்டு கீழே இறங்கணும். ஏன்னா வேல்மாறல் பூஜை வச்சுருக்கோம். லேட்டானா என் கணவர் என்னை தொலைச்சிருவாரு. எல்லாம் உன் கையில், நீ என்ன பண்ண போறியோ தெரில முருகா அப்படின்னு வேண்டிட்டு கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி 10 ஆச்சு. எல்லாரும் அழகாக பூவெல்லாம் கட்டி முடிச்சாங்க. கொஞ்ச நேரம் அப்படி படுத்து எழுந்திரிச்சு 3 மணிக்கெலாம் டான்னு எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு அழகாக ரெடி ஆகி ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் பால் கூட எடுக்க போகிறேன்றதை என் கணவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், சொல்லலை. ஏன்னா கண்டிப்பாக வேண்டான்ருவார். ஏன்னா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இங்கே இருந்தே ஆகணும் இல்லையா? அதனால அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் மாதிரி நான் சுடிதார் கொண்டு போயிருந்தேன். அதை போட்டுக்கிட்டேன். பால் குடம் எடுக்கிறேன்ற மாதிரி அழகாக பட்டையெல்லாம் போட்டுட்டு நின்னதும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சொல்லாம பால் குடம் எடுத்தது நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி நாங்கள் பால் குடம் எடுக்கிறதுக்கு இப்போ ரெடியாகி வந்துட்டோம். சரி, இப்போ இந்த பால் குடமான அந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்படி கிடைச்சிது என்னன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். புலிப்பாணி சித்தர் இருக்கார் இல்லையா? எத்தனை பேர் போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? ஏன்னா பொன்னி சகோதரியே சொல்கிறாங்க, 4 வருஷமாக நான் வந்து பழனிக்கு வரேன், புலிப்பாணி சித்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நிறைய தடவை அந்த இடத்த நான் கடந்து போவேன், நான் பார்த்ததில்லைன்றாங்க. ஆனால் நீங்கள் பழனிமலைக்கு சென்றால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னா புலிப்பாணி சித்தருங்க. அதாவது பிள்ளையார் வழிபாடு செய்ததும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்களா, அங்கே கொஞ்சம் தூரம் வந்த உடனே நல்ல மேலே பெரிய ஒரு பேனர் வச்சுருப்பாங்க, புலிப்பாணி சித்தர் அப்படின்னு. அங்கே வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த சற்று போட்டிருப்பாங்க, அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க சரியா? அந்த இடத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் அதாவது புலிப்பாணி சித்தருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்காங்க. பூஜை பொருள் அங்காடி கடை மாதிரி இருக்குது. அந்த கடையில் தான் நம்ம பால் குடமானதெல்லாம் வாங்க போகிறோம். இந்த தகவல் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேளுங்க. என்னுடைய உறவினர் தான், அவங்க பேர் வசந்தி. அவங்க கிட்டத்தட்ட வேல்மாறல் பூஜைக்கு 10 முடிச்சிருக்கோம்ல, அந்த 10 வேல்மாறல் பூஜைக்கும் நான் வரமான்னு சொல்லுவாங்க. வண்டி புக் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால வரவே முடியாது. ஏன் இந்த பழனிமலைக்குமே கூட வேன் பஸ் எல்லாம் புக் பண்ணி அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், எங்களுக்கு ஒரு நாள் முன்பே அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க எங்களுக்கு முன்னாடி அவங்க பழனிமலையில் இருக்காங்க. போனவங்க புலிப்பாணி சித்தரை தரிசனம் செய்ய போயிருக்காங்க. அங்கே சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது கடைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, பால் குடம் எடுக்கிறவங்களாம் பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, என்னென்னா, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து பால் குடம் கொடுப்போம். நீங்கள் வந்து மலையேறி போய் ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாலை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பாலையே நீங்கள் ஐயனுக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்க. திருப்பி கொண்டு வந்து நீங்கள் அந்த குடத்தை நீங்கள் கொடுத்துடணும். இதை வந்து யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ தாராளமாக அந்த பால் குடமானதை எடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஐயா வந்து சொல்லியிருக்காரு. இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பொன்னி சகோதரிலாம் தெரியும். ஏன்னா நம்ம பிரம்மமுத்த குரூப்பில் இருக்காங்க, அதன் மூலிமா அவங்களுக்கு தெரியுன்றதால நம்ம பொன்னி சகோதரிகிட்ட அவங்க சொல்ல போய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி தான் இந்த கனெக்ட் ஆனது வந்தது. இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து பழனிமலைக்கு திடீர்னு போகிறீங்க, இரவு தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் அமையுது. மறுநாள் காலையில் நம்ம வந்து நம்ம ஆண்டவருடைய அந்த தரிசனம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா 5 மணிக்கெலாம் அங்கே புலிப்பாணி சித்தர் இருக்கார்ல, அந்த இடம் அந்த கடைக்கிட்ட போய் நீங்கள் வந்து 200 ரூபா டோக்கன், அது 200 ரூபா நீங்கள் கட்டிட்டு அதை நீங்கள் அந்த குடம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பச்சை நேரத்தில் ஒரு துண்டு கொண்டு போகணும், பால் குடத்துக்கு பூ கொண்டு போகணும். இதெல்லாம் நம்ம கொண்டு போனோம்னா பால் வந்து நல்லா வாக்கட்டி கொடுத்துருவாங்க. அதை நம்ம அழகாக தலையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மலையேறி போய் சாமியை தரிசனம் பண்ணி அந்த பால் ஊற்றிட்டு மீதி பால் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு அந்த குடத்தை கொண்டு வந்து அங்கே கொடுத்துடணும். இதுதான் ப்ரொசீஜருங்க. இதில் இன்னொரு விஷயம்னா, இப்படி எடுக்கணும்னு நம்ம முடிவாகி தெரிஞ்சு போகிறீங்கன்னா ஒரு 6 நாளாவது விரதம் இருந்துட்டு போங்க. ஏன்னா எனக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வேலவன் வந்த நாள்லேருந்து நான் விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் எதுவும் அசைவம்லாம் எதுவும் இல்லாமல் நான் விரதம் இருந்துட்டு போகிறேன் இல்லையா, அது மூலிமா கூட இருக்கலாம். ஐயன் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருப்பாரு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப முழு திருப்தியாக இருந்தது. சரி, இப்போ இந்த பால் குடமானது நாங்கள் எத்தனை பேர் எடுக்கிறோம் அப்படின்றதாங்க எங்கள் பெரிய ட்விஸ்ட்டு. நான், அதுக்கப்புறமா நம்ம பொன்னி சகோதரி, என்னோட உறவினர், இதை தாண்டி 3 பேர் அந்த நேரத்தில் வந்து வராங்க. நாங்களும் பால் குடம் எடுக்கிறோங்க அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டோக்கன் கொடுத்து நாங்கள் பால் குடம் வாங்கிட்டு வந்து வரிசையாக நிற்கிறோம். அப்போ தான் பார்க்குறேங்க 6 பேர் நிற்கிறோம் அப்படின்ட்டு.
ஆச்சரியமாக போச்சு எங்களுக்கு. சரி, இது ஏதோ ஒரு ஐயன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கணக்கு தான் போல அப்படின்னு கூட ஒரு 2 சகோதரிகள் வந்தாங்க. அவங்க சும்மா எங்கள் கூட வரந்தான் வந்தாங்க. ஆனால் பெரிய உதவி அவங்க தான் செய்தாங்க. நல்லபடியாக வந்து பால் குடம் எடுத்துகிட்டு மலை ஏறுறதுக்கு எங்களுக்கு கூடவே இருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்து 5:45 வந்து நாங்கள் பானிமலை மேலே ஏறிட்டோம். என்ன ஆச்சரியங்களுங்க, முன்னாள் வந்து அப்படி மூச்சு வாங்க வாங்க அமர்ந்து 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 நான் மேலே மலை ஏறி போனேன். ஆனால் இந்த பால் குடம் எடுத்தால் என்ன ரூல்ஸ் தெரியுமா? எங்கேயும் உட்காரக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, பால் குடத்தை தலையிலேருந்து கீழே இறக்கக்கூடாது, நம்ம வச்சபடி கை மட்டும் மாற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் முதல்ல எடுக்கணுன்றதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு அற்புத அதிசயம் தெரியுமா? எங்கேயுமே உட்காரல, பால் குடத்தை விட்டு நம்ம தலையை விட்டு நான் கீழே இறக்கவும் இல்லை, எந்த ஒரு விதமான ஒரு மூச்சு வாங்குறதோ நடக்கிறதுல சிரமமோ எதுவுமே இல்லைங்க. என்ன ஆச்சரியமாக இருந்தது தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நைட்டெல்லாம் அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு ஏறிட்டு மறுநாள் காலையில் எந்த வித சிரமமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக பனிமலை நம்ம வந்து மலையை ஏறிட்டுமேன்னு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. 5:45 நாங்கள் மலை ஏறிட்டோம். என்னன்னா சீக்கிரமாக ஐயனை தரிசனம் பண்ணிடுவோம், அதை முடித்த கையோட சீக்கிரம் நம்ம கீழே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேங்க. அங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே நடந்தது. என்னன்னா, நான் பால் குடத்துக்கு தனி டோக்கன், நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டீங்கன்னா பால் குடத்துக்குன்னு 6:30 மணிக்கு தான் டோக்கன் தராங்க. அதாவது 25 ரூபா அந்த டோக்கனுடைய பைசா. ஆனால் இந்த டோக்கன் எப்போ தருவாங்கன்னா 6:30 மணிக்கு தான் தருவாங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பால் குடத்துக்கு தனியாக 25 ரூபா டோக்கன் வாங்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து இப்போது நிறைய பேர் கும்பலெல்லாம் வரல, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் போகிறீங்கன்ற பட்சத்தில் 100 ரூபா டோக்கன் வாங்கிடுங்க. 100 ரூபாவோ 200 ரூபாவோ அது உங்களுடைய வசதியை பொறுத்து வாங்கிட்டீங்கன்னா அழகாக அந்த பால் குடத்தை எடுத்து நீங்கள் நேரடியாக வரிசையில் போய் ஐயனை பார்த்து பால் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. மலை ஏறிட்டோங்க. ஏறின உடனே 5:45 ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னா, அப்போ அங்கே போய் டோக்கன் 25 ரூபா டோக்கன் எடுக்கலான்னு போகிறோம். 6:30 மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. பால் கொடுத்தாட நிற்கிறோம் 6 பேரும். ஏறினா போதுன்ற மாதிரி போயிட்டு இப்போ பால் கொடுத்தாட 6 பேரும் நிற்கிறோம். அப்போ இன்னும் 3/4 மணி நேரம் டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிமலை முருகப்பெருமானை வலம் வரோம். எத்தனை பேர்? நாங்கள் 6 பேரும். ஆனால் அம்மா ஒருத்தவங்க மட்டும் உடம்பு முடியலன்னு சொல்லி உக்காந்துட்டாங்க. நாங்கள் 5 பேர் மட்டுமே பழனிமலை முருகப்பெருமானை கிரிவலம் வரா மாதிரி கீழே வரல, மேலே அவ்வளோ பெரிய கோவிலும் வலம் வரும். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை வலம் வந்துட்டோம். யாரும் எங்கேயும் உட்காரல, பால் குடம் இறக்கல, ஒரு டயர்ட்னஸோ எதுவுமே இல்லைங்க. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். 1 முறை நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த பழனிமலை முருகப்பெருமான. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இரவு கிரிவலம் வரணும்னு நினச்சேன், நேரம் இல்லை எங்களுக்கு. அந்த குறையும் ஐயன் தீர்த்தா மாதிரி 3 முறை வலம் வந்தாச்சு. அந்த 3 முறை வலம் வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, கையில் நாங்கள் வெறுமனா தான் போனோம், கையில் புத்தகம்லாம் எதுவுமே கொண்டு போகலை. அதே சமயம் மலைக்கு மேலே வேல்மாறல் படிக்கணுன்றது என்னுடைய எண்ணம். இப்போ என்னன்னா, வேல்மாறல் வந்து நமக்கு மனப்பாடமாக தெரியுன்றதுனால அதனால வந்து ஒரு வலம் வரும்போது வேல்மாறல் மகாமந்திரத்தை முடிச்சிட்டோம். 2வது முறையாக வந்து கையில் யார்கிட்டையும் புத்தகம் இல்லை. அடுத்தது என்ன படிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கந்தர் அனுபூதி படித்தா நல்லா இருக்குமே நினைக்கிற நேரம், சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்படியே உடம்பு புல்லரிக்குது. கரெக்டாக கோவிலில் வந்து அந்த ரேடியோ வந்து ஆன் பண்ணுறாங்க. கந்தர் அனுபூதிங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இனி நாங்கள் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. எங்களுக்கு கந்தர் அனுபூதி ஆரம்பித்து ஒரு 10 பாடல் தான் போச்சு. ஆனால் 10 பாடல் போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியல. அடடா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. உடனே கந்தர் அனுபூதியை கட் பண்ணி சஷ்டி கவசம் போட்டாச்சுங்க. உண்மையாக நடந்த விஷயம். சஷ்டி கவசம் போட்டாச்சு. அப்போ சஷ்டி கவசம் நமக்கு எல்லாம் நல்லபடியாக தெரியுன்றதுனால சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணபடியே நாங்கள் 5 பேருமோ 2 வலமும் வந்து 3 ரவுண்டு சுற்றி அழகாக முடிச்சுட்டு வந்தோம். சஷ்டி கவசம் முடிஞ்சுது. ஐயனுக்கு பெரிய ஒரு கும்பிடு போட்டேன். என்னையா முருகா, நீ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, ஒவ்வொன்றும் இப்படி எங்களை வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுக்குறியா ஐயா அப்படின்னு முட்டியை போட்டு ஐயனிடம் மனதார நன்றி சொன்னேன். ஏன்னா பழனிமலைக்கு பால் குடம்ன்றது கனவுல கூட நான் எடுக்க முடியும் நான் நினச்சதில்லை. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கியே ஐயனே அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு ஐயனிடம் வந்து நன்றி சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், பால் குடம் எடுத்துகிட்டு நம்ம ரெடியாக நிற்கிறோம். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் 100 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. நாங்கள் நினச்சோம் 25 ரூபா டோக்கன் மட்டுமே எடுத்துகிட்டு உள்ளே விட்டுருவாங்க போல் அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நாங்கள் போன நேரத்துக்கு போய் இந்த விஷயம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட கூடுதல் சீக்கிரமாக போய் நாங்கள் அந்த பால் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே தான் ஐயன் ட்விஸ்ட்டு வச்சு எங்களை 3 சுற்று கோவில் பால் கூட எடுத்துகிட்டு 3 சுற்று வர வச்சுருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் 100 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. போனால் அப்படி நிசப்தமாக நிற்குது, சரியான கூட்டம். எனக்கு உள்ள ஹார்ட் பீட் அடிக்கிறது வெளியே கேட்கும் போல். ஏன்னா என் கணவருக்கு இந்த விஷயமே தெரியாது. நான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன், பால் குடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரையும் 8 இல்லை 8:30 மணிக்கெல்லாம் நான் கீழே போய் ஆகணும். போனால் மட்டும்தான் நான் ரெடியாகி பூஜைக்கான வேலைகளை நான் பார்க்க முடியும். எப்படி இருக்கும் பாருங்க. முருகரை பிடிச்சி கத்துற, முருகா நீ தான் என்னை பால் குடம் எடுக்க வச்ச, இப்போ இங்கே நேரம் ஆச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு போச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த லைன் போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக அது ஒரு குடோனில் வந்து அடைச்சிட்டாங்க. அங்கேயும் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கும். ஆனால் எங்கேயுமே உட்காரவே இல்லைங்க. அந்த வரிசையில் அவ்வளோ நேரம் நாங்கள் நின்னா கூட எங்கேயுமே உட்காரல. ஆனால் தலை மட்டும் கொஞ்சம் எரிச்சலாக இருந்ததுன்னு பால் குடத்தை கொஞ்ச நேரம் இடுப்புக்கிட்ட வச்சுருந்தோம். மற்றபடி எங்கேயும் உட்காரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், இந்த செக்யூரிட்டி மாதிரி இருந்தார். அவர்கிட்ட கேட்டான், ஐயா இங்கே கீழே பூஜை வச்சுருக்கோம், கொஞ்சம் எங்களை மட்டும் விட்டுருங்கய்யா அப்படின்னா. அவர் என்ன பண்ணார், திறந்தார். எங்களை தான் விட்டுறாருன்னு பார்த்தா மொத்த குடோனையும் விட்டார். அதாவது இன்னொரு பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் பார்த்தா உடனே கடவுள் மாதிரி இருந்தது. கடகடன்னு நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் அருகாமையில் போய் நின்னோம். கொஞ்ச நேரத்தில் வந்து திறந்து விட்டாச்சு. வேக வேகமாக உள்ள ஓம் சரவண பவன்ற எங்கள் கோஷமானது வேற மாதிரி இருந்தது. ஐயனுடைய திருப்புகழ் பாடிக்கிட்டே அழகாக போய் அந்த பால் குடம் வந்து நாங்கள் அப்போ வந்து ஒரு கால அபிஷேகம் வந்து முடிஞ்சிட்டு இருந்ததுனால எங்கள் பால் வந்து அங்கே அண்டாவில் வந்து வாங்கி ஊற்றிக்கிட்டு மீதி பாலை நமக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஐயனை வந்து ரொம்ப கண்குளிராக பார்த்து தரிசனம் பண்ணோம். அதாவது ஆண்டி கோலத்தில் தான் இருந்த மாதிரி இருந்தது. பச்சை நிறத்தில் வெறும் துணி மட்டும் கட்டியிருந்தார், வேறு எதுவுமே இல்லை. ஐயன் எந்த அலங்காரத்தில் எப்படி காட்சி கொடுத்தா என்ன, அவரை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தோட அந்த மீதி பால் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். ஆமாங்க, ஐயனுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் 6 பேர் பால் குடம் எடுத்து அந்த பால் மேலே முருகனுக்கு அபிஷேகம் பண்ண செய்து மீதி கொடுக்கப்பட்ட பாலில் தான் நாம் வேல்மாறல் பூஜையில் வேலவனுக்கு அபிஷேகம் செய்தோம். இது எதுவுமே நாங்கள் நினைக்கல, ஐயன் நினைத்தது. ஐயனுக்கு கொடான கொடி நன்றி சொன்னேன். இந்த பூஜையினை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிக்கணும். மக்களுடைய நலனுக்காக செய்யக்கூடிய இந்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனையானது எல்லாருக்கும் பல நன்மைகளை சேர்க்கணும் முருகா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி குராமரத்தில் நம்மிடம் வேண்டுதல் எல்லாத்தையுமே வச்சுட்டு வேக கீழே இறங்குறேங்க. சரியாக 8:30க்கெலாம் கீழே இறங்கியாச்சு. அழகாக ரெடி ஆகிட்டு வந்து 9 மணிக்கு நம்ம பூஜை அபிஷேகமானது ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் சரியான நேரத்துக்கு எங்களால் எல்லாமே முடிக்க முடிஞ்சுது. அப்படி பால் குடம் எடுக்கப்பட்ட அந்த பால் அபிஷேகம் செய்து அந்த பாலானது தான் எல்லாருக்கும் இப்போ பிரசாதமாக வந்து கொடுத்தோங்க. எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லையா? இதே போல் உங்களுக்கும் பழனிமலைக்கு போனால் பால் குடம் எடுக்கணுன்ற ஆசை இருக்குன்னா நான் சொன்னது போல் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் போய் புக் பண்ணிக்கிட்டாலும் நல்லது. அதை முன்னிரவே புக் பண்ணிக்கோங்க. மறுநாள் காலையில் நீங்கள் புலிப்பாணி சித்தர் அந்த கடைக்கிட்ட போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் வந்து பாலான சமர்ப்பணம் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை அங்கே கொண்டு கொடுத்துடணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, 25 ரூபா டோக்கன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக உள்ளே போகிறதுக்கு தனியாக டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போகணுன்னா உடனடியாக நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். எங்களுக்கு இவ்வளோ விஷயமும் எதனால் தள்ளி போச்சு அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லணுன்றது தான் ஐயனுடைய உத்தரவாக நான் நினைக்கிறேன். இதன் மூலிமா பல பேரோட வேண்டுதலும் நிறைவேற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை நம்ம கனகம்பட்டி ஐயா நிகழ்த்திய அற்புதத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, சத்தியமாவது சரவண பவ. ஓம் சாய்ராம்.